கூடிய அரசாங்கம் தலாக்கு விஷயத்தில் பொதுவான சட்டம் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் வேணாம் எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அந்த பொதுவான சட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறீங்க. அதாவது பொது சிவில் சட்டம் என்றாலே முஸ்லிம்களுக்கு உண்டான அந்த தனி உரிமைகள் இருக்கிறதல்லவா, அவர்களுடைய மார்க்க பிரகாரம் வாழலாம், அவருடைய சட்டப்பிரகாரம் வாழலாம் என்கின்ற ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்தில். அதை அகற்றுவது தான் நோக்கம். அதுக்கு தான் பொது சிவில் சட்டம்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அவளை தங்களுடைய மார்க்கத்தின் பிரகாரம் வாழ விடாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுக்கு பேர் பொது சிவில் சட்டம், அவ்வளோதான். சரி, இதில் இஸ்லாமியர்கள் அவருடைய மார்க்க பிரகாரம் நடக்குதுங்கிற எல்லாத்துலேயும் இருக்குதா? எல்லாத்துலேயும் கிடையாது. ரெண்டு பிரச்சனைகள் மட்டும்தான் அப்படி ஒரு சலுகை இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டம், அதுபோல் சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம். இந்த ரெண்டுலேயும் தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்க பிரகாரம் நடக்கலாண்டு. மற்ற இஸ்லாமிய சட்டங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக கிரிமினல் சட்டமெல்லாம் இருக்கிறதல்லவா, குற்றவியல் சட்டங்கள், அதிலெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரமாக தீர்ப்பு வழங்கப்படுது கிடையாது. அதுக்கெல்லாம் பொதுவான சட்டமாக தான் இருக்குது. ஒருத்தன் திருடிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், அடுத்தவன் ஏமாற்றி விட்டான், இதுக்கெல்லாம் ஒரே சட்டம் தான். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, குற்றவியல் சட்டங்கள் இப்படி தான் இருக்கிறது. சிவில் சட்டம் மட்டும், அதாவது குடும்பவியல் சட்டத்தில் மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய சட்டப்பிரகாரம் வாழலாம், இஸ்லாமிய சட்டம் வாழலாம் இருக்கு. அதுவும் இந்த ரெண்டு பிரச்சனையில தான், மற்ற விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்போ தலாக்கு அப்படிங்கிறது அவங்க இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ பெண்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்டாதான் காட்டிக்கொள்கிறாங்க. இந்த தலாக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாத்தில் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்காக இந்த சட்டம் வேணாம் அப்படின்னு கொண்டு வந்து முதல் படி வெள்ளோட்டம் இப்போ தலாக் சட்டத்தை எடுத்துலாம் வைங்களேன். அப்போ இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறதுக்கு இது முதல் படி. இஸ்லாமியர்கள் அவர்களுடைய இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் வாழ விடக்கூடாது என்பதற்கு முதல் படி. இதை கூட நம்மளில் ஒரு சில பேர் ஆமாம் தலாக்கு, இந்த குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை புரியாமல் கிடக்குதல்லவா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினர்கள் கூட ஆமாம் தலாக் விஷயத்தில் அந்த சட்டமெல்லாம் இருக்கக்கூடாது தான், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த முத்தலாக் விஷயத்தில், இந்த 3 தலை ஒரு ஆள் தலாக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அது மூன்றாகத்தான் கருதப்படும். 4 மதகபலையும் அதான் சட்டம். உலகம் தழுவிய அளவிற்கு, ஏதோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் நினச்சிக்கிறாங்க, உலகம் தழுவிய அளவிற்கு 4 மதகப் தானே இருந்துகிட்டு இருக்கு. 4 மதகபலிலும் இதான் சட்டம். 3 தலாக் கொடுத்து விட்டால் 3ஆம் கருதப்படும் என்று. ஆனால் நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறது 3 தலாக்க ஒரே டயத்தில் சொல்லாதீங்க என்றும் சொல்லுது. ஏன்? அதன் மூலம் பாதிப்பு தானே. நீங்கள் அவசரப்பட்டு 3 தலாக் கொடுத்துறீங்க, பின்னால் சேர்ந்து வாழணும்னு இங்கே விரும்புவீங்க, முடியாமல் போயிரும்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அதனால் மார்க்கம் சொல்கிற முறை ஒரு தலாக்கு, பிறகு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க, முடிஞ்சால் சேர்ந்து வாழுங்க, அப்போ இன்னொரு தலாக்கு, இப்படி பல சான்ஸுகள். 3ஆவது தடவையில் தான் பிரிஞ்சுட்டாங்க, நீ சேர்ந்து வாழவே முடியாது. இப்போ இப்படித்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒரே டயத்தில் 3 சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் 3 சொன்னாலும் வச்சுக்கிறோங்க, 3 தான் என்று தான் மார்க்கம் சொல்லி காட்டுங்க. ஏன் 3? அவன் எப்படி யூஸ் பண்ணுறானோ அப்படி தானே. அவன் 3ம் நீங்கள் 1ன்னு சொன்னால் பொருத்தமே இல்லையே, அவன் 3ல் சொல்லியிருக்கிறான். அதனால் செய்யக்கூடாததை அவன் செஞ்சுருக்கிறான். அவன் எது முறையோ அந்த முறையை விட்டுட்டு முறைக்கு மாற்றமாக செஞ்சுருக்கிறான். அந்த 3 தலாக் ஒரு இடத்துக்கு கொள்றதுங்கிறது. ஆனால் 3 சொல்லிட்டா 3ஆகத்தான் கருதப்படும். ஆனால் இன்றைக்கி ஒரு சில கூட்டம், நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றோம், இன்னும் சொல்லமான மதபலாம் வேணாம், இமாம்கள் வேணான்னு சொல்லிட்டு குர்ஆனையும் புரியாமல் ஹதீஸும் புரியாமல் அவளோட சொந்த விருப்பத்தை எல்லாம், அவர் சொந்த அவர் ஆசை பாசங்களை எல்லாம் மார்க்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கல ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கூட இந்த முத்தலாக்கு விஷயத்தில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு உடஞ்சா போய்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய கவர்மெண்ட் என்ன நோக்கம்? முஸ்லிம்களை அவருடைய சட்டத்து பிரகாரம் வாழவிடக்கூடாதுங்கிறத நோக்கம். அதற்கு துணை போகிறார்கள் இந்த கூட்டங்கள். ஏன் மதம் வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கூட்டம் துணை போகுது. ஏன்? 3 தலாக்கு தானே, அந்த சட்டம் வேணாம், அது சரியில்லை அந்த சட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இஸ்லாமியர்களை இஸ்லாமிய பரம் வாழவிடக்கூடாது என்று சொல்லுகிற கூட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையை துணை போகிறார்கள். அந்த அரசாங்கத்தில் உள்ளவங்களை இந்த சட்டம் கொண்டு வந்து நினைக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த